ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள்ளே அப்பொழுதுதான் வந்து உள்ளே நுழைகிறார், ஒப்பந்தம் செய்கிறார். ஒப்பந்தம் செஞ்சு முடிச்ச உடனேயே, கலிமாவை சொல்லி கொடுத்த உடனேயே தொழுகை எப்படி என்பதை, எப்படி தொழணும் அப்படிங்கிறத இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை முதலாவதாக சொல்லிக் கொடுத்தார்கள். தொழுகையின் முறைகளை நான் உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்து விட்டேன். தொழுங்கள், தொழுது விட்டு நீங்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிஹாவுலாயில் கலிமாத்தி, இந்த வார்த்தைகளை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன பிரார்த்தனை? முதல்ல அல்லாஹும்ம குஃபிர்லி, ரப்பே என்ன மன்னிச்சிடுறா அல்லாஹ். ஏன்? கடந்த காலம் என்பது ஷிர்கிலே, குஃப்ரிலே இருந்தது. கடந்த காலம் என்பது பாவத்திலே இருந்தது. இப்பொழுதுதான் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். ரப்பே அதனால் என்னை மன்னித்து விடு. மன்னிப்பை முதலிலே ரப்பிடத்திலே கேளுங்கள். வர்ஹம்னி, இன்னும் எனக்கு நீ அருளை பொழிவாயாக. ரப்பே உன்னுடைய அருளை எனக்கு நீ நிரந்தரமாக இம்மையிலையும் மறுமையிலையும் கொர்ரா ரப்பே அப்படின்னு சொல்லி ரப்பிடத்தில் கேளுங்க. வர்ஹம்னி என்ற வார்த்தையை ரப்பிடத்தில் சொல்லி கேளுங்கள். வஹ்தினி, ரப்பே நாளை மறுமையின் வெற்றிக்காக வேண்டி, இந்த உலகத்தின் வெற்றிக்காக வேண்டி எனக்கு பாதையை காட்டுவாயாக, எனக்கு பாதையை காட்டி தருவாயாக என்று ரப்பிடத்திலே நீங்கள் கேளுங்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ஆஃபினி, ஆரோக்கியத்தையும் நீங்கள் கேளுங்கள். ஏன்? ஆரோக்கியம் இருந்தால்தான் உங்களால் இந்த உலகத்திலே நடமாட முடியும், செயல்பட முடியும், பொருளாதாரத்தை சேகரிக்க முடியும், மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க முடியும், இன்னும் இன்ன பிற எல்லா காரியங்களையும் ஆற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம் அவசியமாக இருக்கிறது. எனவே ஆஃபினி என்று ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கற்று தந்த அந்த துஆ இறுதியா சொன்னாங்க, வர்சுகுனி, ரப்பே எனக்கு ரிஸ்க் விசாலமா கொடுறா ரப்பே. ரிஸ்கை, என்னுடைய ரிஸ்கை விசாலமாக ஆக்கிவை. எனக்கு நிறைய கொடு, எனக்கு ரிஸ்க கொடு. ரிஸ்க் என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெறும் உணவு மட்டும் அல்ல, நாம் சாப்பிடுகிற உணவு மட்டுமல்ல, நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரம் மட்டுமல்ல, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிற அறிவும் கூட, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிற ஆரோக்கியமும் கூட, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிறான் பாருங்க, அதுவும் கூட, நான் பெறுகின்ற கல்வி, நான் பெறுகின்ற மனைவி, நான் பெறுகின்ற பிள்ளை, நான் பெறுகின்ற கணவன், எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு தொழிலாளி, எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு முதலாளி, இப்படி உலகத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ, நான் எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறேனோ, எதையெல்லாம் நான் சார்ந்து இருக்கிறேனோ அத்தனையும் ரிஸ்காக இருக்கிறது. அதை நீங்கள் ரப்பிடத்திலே கேளுங்கள். வர்சுகுனி என்ற வார்த்தையை கொடுத்து ரப்பிடத்திலே கேளுங்கள் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மனிதருக்கு சொல்லி தந்த செய்தி முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே.